இன்று ஒரு மனிதர் மூன்றாவது மனைவியை தேடுவதற்கு காரணம் இரண்டாவது மனைவி. கதை நல்லா தான் இருக்குது. என்ன பண்ணுறது, ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இந்த பிரச்சனைகளை நீங்களே கொஞ்சம் பாருங்கள். அதாவது ஒரு மனைவி இறந்து போயிடுது. இறந்த உடனே அவர் மறுமணம் முடிக்கிறார். முதல் மனைவிக்கு ஒரு குழந்தை. அந்த குழந்தைய ஆப்ரேஷன் பண்ணி எடுத்து அந்த குழந்தைய கணவனுடைய அம்மா வளர்க்குறாங்க. சிறிது காலத்தில் இரண்டாவது ஒரு மனைவியை திருமணம் செய்கிறார். அவருக்கு ஒரு பெண் குழந்தையும் ஒரு ஆண் குழந்தையும் பிறக்கிறது. இப்போ அந்த இரண்டாவது மனைவி என்ன பண்ணுறாங்கன்னா, தன் தங்கை இருக்காங்க இல்லையா, அந்த தங்கையினோட கணவரோட அவர் நெருக்கமாக பழகி கொண்டிருக்கிறார். இது இந்த கணவருக்கு தெரிஞ்சும் கண்டும் காணாமலும் கொஞ்சம் போய்கிட்டே இருந்திருக்கிறாங்க. கடைசி காலத்தில் தெரிய வருகிறது. அப்படி தெரிய வருகிற பொழுது அந்த இரண்டாவது மனைவி இந்த கணவனுடன் நெருக்கமாக இல்லாமல் அவருடைய தங்கையினுடைய கணவருடன் நெருக்கமாக இருந்து வருகிறார். இவர் என்ன ஒரு அன்பாக பேச மாட்டேங்கிறாப்புல, அடுத்து நம்ம கூட ஒரு நெருங்கி பழக மாட்டேங்கிறாப்புல, வைக்க மாட்டேங்க அப்படிங்கிற ஒரு மனசு வேதனையில் இருக்கிறார். இப்போ அவர் என்ன சொல்கிறாரு, இந்த கதையெல்லாம் சொல்கிறாரு. சொல்லிட்டு அவர் எனக்கு மூன்றாவது ஒரு மனைவி வேணும், எனக்கு அவர் இவ்வளவுக்கும் அவர் ஒரு மேஸ்திரி கட்டிட வேலை பார்க்கவர் எப்படி இருப்பார். இப்போ இதை அந்த மனைவிட்ட கேட்டால் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஒவ்வொருத்தருக்கும் பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகள் இருக்குது. நம்ம ஆண்கள் பெண்களை குறை சொல்லிக்கிட்டே இருப்போம். ஆனால் பெண்கள் ஆண்களை குறை சொல்லுவாங்க. இவர் 16 வேலை பார்க்காரு, போகிற இடத்துல இவர் என்ன தப்பு பண்ணதான்னு யாருக்கு தெரியும் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்குது. அதாவது மூன்றாவது மனைவியை தேடும் மனிதர், அவருக்கு வேண்டியது அன்பா, புரிதலா? இதெல்லாம் நம்ம சொல்லக்கூடிய காலகட்டத்தில் இருக்கிறோம். ஏன்னா எனக்கு இதே மாதிரி ஒவ்வொருத்தரும் மணிக்கணக்கில் பேசியிருக்காங்க. வாழ்க்கை துணை இருந்தும் அவர் தனிமையில் தான் இருக்கிறார் அப்படின்னு நமக்கு தெரியுது. மனைவி இருந்தும் உள்ள சரியாக பேச்சுவார்த்தை கிடையாது அப்படிங்கிறாப்புல. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒவ்வொரு மனைவிக்கும் ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். பெண்களுக்கும், ஒவ்வொரு பெண்களும் நீங்கள் வீட்டில் இருக்கும் பொழுது கணவரிடம் நல்லா பேசுங்க, மனம் விட்டு பேசுங்க, கோவப்படாதீங்க. நீங்கள் கோவப்பட்டீங்கன்னா அவங்க உழைக்கிற வருமானத்தை பூரா வேறு யாருக்காவது கொடுத்து தனிமையில் அவங்க இருக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். இதுதான் உண்மை. சரிண்ணா? திருமணம்ங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மனிதருக்கு எல்லாமே அந்த மனைவி தான், அவங்களுக்கு எல்லாமே கணவன் தான். அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. ஒரு மனிதன் ஒரு குழந்தை பிறந்தவுடன் எல்லோருமே அந்த குழந்தைகளுக்காக அப்பா உழைப்பார். அம்மா குழந்தையும் பார்க்கணும், கணவனையும் பார்க்கணும், வீட்டையும் பார்க்கணும். அம்மாவுக்கு அதிகமான பொறுப்பு. அப்பாவுக்கான பொறுப்பு என்ன? உழைப்பார், அவ்வளோதான். உழைச்சி கொண்டு வீட்டில் போடுவார். உழைப்பார். அந்த உழைக்கிற பணத்தை எடுத்து என்ன செய்வார், கொண்டாந்து மனைவி கையில் கொடுப்பார். நல்ல கணவர். சொல்லுவாங்க, ஆமாம் வார வழியாக ஒயின் ஷாப்பில் கொடுத்துட்டு தானே வர்றாரு. சில இது அந்த மாதிரி இருக்குது. ஒரு பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு லட்சக்கணக்கு மேலே ஆகும். ஒரு காலேஜ் முடிக்கணும்னா 1 லட்ச ரூபாய்க்கு மேலே வேணும். அப்போ தான் காலேஜை படிக்க வைக்க முடியும். சரி, இப்போ இவர் மூணாவது ஒரு மனைவியே தேடுறாரு. அவர் தேடும்போது என்ன சொல்கிறாருன்னா, என்ன மாதிரி கஷ்டப்பட்டவங்களாக இருந்தாலும் பரவாயில்லை, அவங்களோட நான் போய் இருந்துக்கிறேன், மாதத்துக்கு ஒரு முறை வந்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். இப்போ நிறைய ஆண்களுடைய பிரச்சனை இப்படி தான் இருக்குது. இப்போ இவருக்கு இப்போ எப்படி நம்ம வரன் பார்த்து கொடுக்க முடியும்னு நினைக்கிறீங்க? அவர் மாதம் என்னென்னா ஒரு கொத்தனார் வேலை பார்க்காரு, 20,000 ரூபாயிலேருந்து 30,000 ரூபா கிடைக்கும். ஒரு நாளைக்கு 1300 கிடைக்கும்னு சொல்கிறாரு. அப்போ இந்த மனிதனுடைய தவிப்பு என்ன அப்படின்னா, தனக்கு அவர் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அவருக்கு உறவு தேவைப்படுது. புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன்.
இதற்கு முழு காரணம் என்ன அப்படின்னா, இந்த வீடியோவை பார்த்த பிறவாவது ஒவ்வொரு குடும்பத்திலேயும் ஒவ்வொரு பெண்களும் தான் கணவனை கண்கண்ட தெய்வம்னு நினைக்கிறக்கூடிய மனைவிமார்களுக்கு ஒரே ஒரு விஷயத்தை நான் திரும்ப மீண்டும் மீண்டும் சொல்லக்கூடியது என்னென்னா, கணவர் வீட்டுக்கு வந்தவுடன் முதல்ல தண்ணியை எடுத்து கொடுங்க. முதல்ல வெளியிலேருந்து வரும்போது களைப்பாக இருக்கும், ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்து கொடுங்க, தண்ணி சாப்பிட சொல்லுங்கள். அதுக்கப்புறம் சாப்பாடு டைமாக இருந்தால் சாப்பாடு எடுத்து வைக்கட்டுமா அப்படின்னு கேளுங்க. சாப்பாடு எடுத்து வைக்கட்டுமா, அதில் பல விதங்கள் இருக்குது. சாப்பிட்றீங்களா அப்படின்லாம் சில பேர் கேட்பாங்க. சாப்பிட்றீங்களா அப்படின்னா அங்கே கொடுக்க மனம் இல்லைன்னு அர்த்தம். சாப்பாடை எடுத்து வைக்கட்டுமா, சாப்பாடை எடுத்து வைக்கட்டுமான்னா இல்லைம்மா கொஞ்சம் நேரம் ஆகட்டும் அப்படின்னு அவர் சொல்லுவார். இல்லைன்னா சரி எடுத்து வைன்னு சொல்லுவார். விருந்தாளை கேட்பாங்க, வெளியிலேருந்து வரக்கூடிய 3வது நபரை அவங்க கேட்பாங்க, சாப்பிட்றீங்களா, நாங்கள் சாப்பிட்டு வந்துட்டோம் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க சாப்பிட்ருக்க மாட்டாங்க. விருந்தாளாக இருந்தாலும் நம்ம மனமுகந்து பண்ணும்பொழுது நம்ம என்ன சொல்லணும்னா, வாங்க கையை கழுவுங்க சாப்பிடுங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி டீ குடிக்கிறீங்களா அப்படின்னு சில பேர் கேட்பாங்க. குடிக்கிறீங்களான்னா அங்கே கொடுக்கறதுக்கு மனம் இல்லைன்னு அர்த்தம். என்ன வாங்க டீ குடிங்களேன் வாங்க அப்படின்னு அதுவும் சில பேர் கேட்பாங்க. அதுவும் சரியான வார்த்தை அல்ல. உட்காருங்க டீ சாப்பிட்டு தான் போகணும். இது அன்பு கட்டளை. ஒருத்தங்க வெளியிருந்து வந்திருப்பாங்க விருந்தாள்கள், அது தூரத்து உறவாக இருந்தாலும் சரி, ரத்தத்தில் உள்ள உறவாக இருந்தாலும் சரி, உட்காருங்க அப்படின்னு சொல்லி உட்காருங்க டீ குடிச்சிட்டு தான் போகணும் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு உண்மையான அன்பு இருக்குது, குடிச்சிட்டு தான் போகணுங்கிற எண்ணம் வரும். டீ குடிக்கிறீங்களா சாப்பிட்றீங்களா, சில பேர் சொல்லுவாங்க ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு தங்கிட்டு போங்களேன் அப்படின்னு சொல்லுவாங்க. 2 நாளைக்கு இங்கே தான் தங்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அடிமனைதிலிருந்து சொல்லக்கூடிய வார்த்தை. நிறைய விஷயங்கள் இருக்குது. சரி இதெல்லாம் இதுக்கு போட்டோம். இப்போ நீங்கள் செய்யக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, பெண்களுக்கு தான் கணவன் இருக்கும் வரை வேறு ஒரு பொண்ணை தேடாமல் இருக்கணும் அப்படின்னா முதல்ல இதை செய்யுங்க. ஒரு மனிதன் வீட்டை விட்டு வெளியே போகும்போது நல்ல பெண்கள் மட்டும் இதை கவனிங்க. நான் சொல்கிறத அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. மறுமணம் என்பதற்கு அவசியம் இல்லை. என்ன சார் பண்ணணும்னா, காலையில் முதல்ல எழுந்தவுடன் கணவனை முன்னாடி தான் காலை தொட்டு கும்பிடுவாங்க. அது காலுங்கிறது கால் பாதம் லட்சுமி குடியிருக்கக்கூடிய இடம். அதை நீங்கள் கும்பிட்டீங்கன்னா நீங்கள் தான் நல்லா இருப்பீங்க, அவர் நல்லா இருக்கிறதுக்காக இல்லை. அதை இன்றைக்கி யாரும் செய்கிறது கிடையாது. 2வது, காலை எழுந்தவுடன் முகத்தை கழுவி விட்டு கைகளை அலம்பி விட்டு, சில பேருக்கு குளிக்கிறது எடுத்த உடனே குளிப்பாங்க, சில பேர் குளிக்கிறதுக்கான நேரம்லாம் இருக்காது. இருந்தாலும் நீங்கள் செய்யக்கூடிய காலைக்கு முடிஞ்சதுக்கு கடவுளை நீங்கள் விளக்கு பொறுத்துங்க. இல்லைன்னா வெளியே நின்று சூரிய பகவானை பார்த்து சாமியை கும்பிட்டுட்டு நீங்கள் உங்கள் வேலையை ஆரம்பிங்க. முதல்ல என்ன செய்வீங்க, நீஸ் தண்ணி குடிப்பீங்க, பசு தண்ணி குடிப்பீங்க, நீஸ் தண்ணி குடிப்பீங்க. இப்போ நீஸ் தண்ணி எந்த வீட்லையும் இருக்கிறது கிடையாது. அதனால் ஒரு கிளாஸ் தண்ணியை குடிச்சிட்டு டீயை போட்டு குடிக்க வேண்டியதுதான். டீ போட்டுட்டு வாங்க எந்திங்க டீ சாப்பிடுங்க. ஏன்னா உங்கள் கணவரை அன்பால் எழுப்பும் பொழுது தான் ஏங்க எந்திங்க டீ சாப்பிடணும். அப்போ தான் அவர் டக்குன்னு போய் கட்டு டீயை குடிப்பார். சீக்கிரம் உங்கள் வீட்டில் கணவரை எழுப்பி விட்டு டீயை கொடுத்து அவர் அதுக்கப்புறம் குளித்து விட்டு காலை கடன்கள்லாம் முடித்து விட்டு குளித்து விட்டு அதற்கு பிறம் அவர் சீக்கிரமாக ரெடியாகன உடனே சரிங்க சாப்பிடுங்க, சாப்பாடு எடுத்து வைக்கட்டுமா, சாப்பிட்றேன்னு கேட்டப்பட சாப்பாடை எடுத்து வைக்கட்டுமா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் சீக்கிரமாக சாப்பிட்டாருன்னா அடுத்து அவர் வேலைக்கு கிளம்பிடுவார். வேலைக்கு கிளம்பும்போது மனைவியானவங்க என்ன செய்யணும்னா, உங்கள் கையில் இருக்கிற ரூபாயோ சில்லறையோ ஒரு நோட்டை அவங்க கையில் கொடுங்க. இது ஏன்னா பெண்கள் நீங்கள் கொடுத்து வெளியே அனுப்பி வைக்கும்போது அதில் ஒரு ரகசியம் இருக்குது. நீங்கள் ஒரு 10 ரூபாயை கொடுத்தீங்கன்னா வரும்போது 100 ரூபாயோட வந்துடுவாங்க. எங்கே சார் 100 ரூபாய் கொடுத்தா அதை விட 50 ரூபா பார்த்து கோட்டர் வாங்கி அடிச்சிடுவாருன்னு நீங்கள் நினைப்பீங்க. அது இருக்கத்தான் செய்யுது, நான் இல்லைன்னு சொல்லலை. ஏங்க நம்ம நல்ல விஷயத்தை மட்டும் எடுத்துக்கிடுவோம் சார் தானா, நம்ம நல்ல விஷயத்தை மட்டுமே எடுத்துக்கிடுவோம். அதனால் அவங்களும் கணவன்மார்களும் போகும்போது சந்தோஷமாக என்ன செய்யணும், போயிட்டு வரணுமா அப்படிங்கணும்.
போகும்போது ஒரு சில பேர் சாப்பாடு கொடுத்து விடக்கூடிய பழக்க வழக்கங்கள் உண்டு. இடங்களை பொறுத்தவரையில் அவர் வேலை பார்த்தாலும் சரி, தொழில் பண்ணாலும் சரி, வெளியில் சாப்பிடாம வீட்டிலேருந்து சாப்பிடுங்கன்னு சொல்லக்கூடிய இதுகளும் இருக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதுக்கப்புறம் பிள்ளைகள் இருந்தாங்கன்னா பிள்ளைகளையும் இருந்தேன்னா எல்லாம் போயிட்டு வரேன், உனக்கு வரையில் என்ன வாங்கிட்டு வரணும், ஏது வாங்கிட்டு கேட்க வேண்டியதுதான். வரும் பொழுது ஒரு சில நாளைக்கு மறந்து விடும். ராஜா காலையிலேயே உன்கிட்ட கேட்டேன், இது வாங்கணும்னு கேட்டேன், ஆனால் அந்த கடையில் நல்லா இருக்குன்னு பார்த்தேன், மறந்துட்டேன், இல்லை அந்த கடையில் இல்லை, நாளைக்கு வேறு வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சமாளிச்சுக்கிற வேண்டியதான். வேறு என்ன செய்கிறது? அதனால் ஒரு குடும்பம் ஒற்றுமையாக இருக்கிறதுக்கான சில வழிகள். ஏன் சார் இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கி ஒரு நபர் 3வது ஒரு மனைவியை தேடும் பொழுது, இந்த வயதில் 50 வயதுக்கு மேலே ஒரு 3வது எனக்கு ஒரு மனைவி வேணும், அவரும் கொத்தனார் வேலை பார்க்குறாரு. கொத்தனார் வேலை பார்க்குறவங்க எப்படிலாம் இருப்பாங்கன்னு உங்களுக்கே தெரியும். ஏன்னா எந்த வேலை பார்த்தாலும் எல்லாம் ஒன்று தாங்க. தன் மனைவியை நாமளும் சந்தோஷமாக வைத்துக்கொள்ள வேண்டும், அவரும் வைத்துக்கொள்ள வேண்டும், அவர்களும் பெண்களும் நடந்து கொள்ள வேண்டும். சரிண்ணா? நான் சொல்ல விஷயம் உங்களுக்கு புரியுதா இல்லையான்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் திரும்ப ஒரு முறை நான் சொல்லக்கூடியது என்னென்னா, பெண்கள் சிரித்த முகத்தோடு இருங்கள். எல்லா ஆண்களிடம் என்ன இருக்கும்? எல்லாம் ஒன்று தான், ஒரே அன்பு தான். அதனால் வேலைக்கு போயிட்டு வரக்கூடிய கணவன்மார்கள் கொஞ்சம் கோபமாக தான் இருப்பாங்க. ஏதாவது ஒரு டென்ஷன் களைப்பு அதில் வருவாங்க. நம்ம வீட்டில் இருப்போம். அப்போ நம்ம கொஞ்சம் பேசும்போதே பக்கத்தில் போய் நின்று என்னங்க ஏதுங்க அப்படின்னு சொன்னாலே போதும். வந்த உடனே வேறு ஒன்றும் இல்லைங்க, வீட்டுக்கு யாராக இருந்தாலும் சரி, முதல்ல ஒரு கிளாஸ் தண்ணியை கொடுத்து அமர்த்துங்க, அவ்வளோதான். சரிண்ணா? உச்சாந்திலேருந்து உள்ளாங்கால் வரைக்கும் தகதகதான எரியிற நெருப்பை அணைத்து விடுங்கள், அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. முதல்ல தண்ணி. இன்றைக்கி யாருங்க தண்ணி எடுத்து கொடுங்க? வாசலில் யாராவது தண்ணி எடுத்து கொடுக்குறீங்களா? கணவன்மார்கள் யாராவது அன்பாக பேசலாம்? அவங்க கோபத்தில் தான் இருப்பாங்க. அதேமாதிரி நிறையா பெண்கள் எரிஞ்செறிஞ்சு இவ்வளோத்தான் செய்கிறாங்க. நான் இல்லைன்னு சொல்லலை, பண்ணட்டும். நம்ம போகிற யாராவது ஒரு ஆள் விட்டு கொடுக்கணும்ல. 2 பேரும் கோபமாக பேசினா. அதனால் 3வது ஒரு நபர் வரன் தேடுவதற்கு முக்கிய காரணமே பெண்கள் தான். அதனால தான். ஏன்னா வீட்டில் இருக்கீங்க நீங்கள், எல்லாருமே வீட்டில் இருக்கல, நிறைய பெண்கள் வேலைக்கு போயிட்டீங்க, அது 2வது விஷயம். இருந்தாலும் சில விஷயங்கள் உங்களுக்கு சொல்கிறேன். மறுமணம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இன்றைக்கி சர்வசாதாரணமாகிவிட்டது. சரி, ரைட், ஓகே. 2 திருமணமும் செஞ்சு நிம்மதி இல்லாமல் 3வது ஒரு நபரை தேடுறாருன்னா அதை பார்த்துக்கிடுங்க. அவர்கிட்ட என்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து அவர் பேசிய ஆடியோ ஒன்று இருக்குது, அதை நான் இதில் இணைச்சிருக்கிறேன், அதையும் நீங்கள் கேளுங்க. ஏன்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் தேடுதல் இருக்குது. மனைவி சரியில்லாமல் தானங்க தவறான வழியில் கணவன்மார்கள் போகிறாங்க. அதுக்கு ஏன் இடம் கொடுக்குறீங்க? சரிண்ணா? இந்த மாதிரி நிறைய வருது. நான் இதெல்லாம் ஒரு மனிதர் பார்த்திங்கன்னா பேசும்போது நம்ம டக்குன்னு கட் பண்ண முடியலை. நிறைய பேர் சொல்கிறீங்க, சார் தேவையில்லாம இதெல்லாம் ஏன் சார் உங்கள் டயத்தை வேஸ்ட் பண்ணுறீங்க? நண்பர்களே, உறவுகளே, ஒன்று புரிந்து கொள்ளுங்கள். நான் பேசுவது எல்லாம் உண்மை தான் நான் பேசுகிறேன். நான் ஒரு மனிதர் பேசுவதை ஏன் இதில் போடுறேன் அப்படின்னா, ஒவ்வொரு மனிதனுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு பார்த்துக்கிட்டிங்களா? இந்த பிரச்சனையை நான் பணம் மட்டும் சம்பாதிக்கிற நபராக இருந்திருந்தால் ஒரே 2 வார்த்தை, என்ன மனைவி வேணுமா, ரைட், எனக்கு இவ்வளோ பணத்தை போடுங்கன்னு சொல்லி கட் பண்ணிட்டு முடிச்சிருவோம். அவங்களுடைய பிரச்சனையை கேட்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு ஆறுதல். ஆனால் ஒரு நாளைக்கு எனக்கு 200 காலுக்கு மேலே வருது. நான் அட்டன் பண்ண முடியலை தான். அதனால நிறைய பேர் போனே எடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படிம்பாங்க. இப்போ இந்த வீடியோவுக்கு இதே செல்லு தான் நான் பேசிகிட்டு இருக்கிறேன், இந்த கால் வந்துக்கிட்டே இருக்குது. அப்போ நான் என்ன பண்ண முடியும்? எல்லாத்தையும் பார்க்க வேண்டியது. நான் இவ்வளவு ஒரு 15 நிமிஷம் பேசக்கூடிய ஆடியோவில் 2 நிமிஷம் மட்டுமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஏன் அப்படின்னா, 1 கிலோ தக்காளி வாங்கும் பொழுது ஒரு சில தக்காளிகள் கெட்டுப்போனதாக, அது அடிபட்டதாக இருக்கலாம், எல்லாமே தான். பழங்கள் வாங்கும் போதும் அப்படி தான். அது மாதிரி நான் 15 நிமிஷம் பேசக்கூடிய இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷம் நல்ல விஷயங்கள் இருக்கும். நல்ல விஷயங்களை எடுத்துக்கொள்ளுங்கள், பாக்கியை விட்டு தள்ளுங்கள். அன்பு உறவுகளே, நான் தினசரி உங்களுக்கு கூறக்கூடிய கருத்துக்கள் யாவுமே உங்களை மாதிரி நிறைய மக்கள் எனக்கு பேசி உங்களுடைய விவரங்களை சொல்வதை நான் அப்படியே உங்கள் மக்களுக்கு தகவலை பரிமாற்றம் பண்ணுகிறேன். மேலும்
ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லி நிறைவு பெறுகிறேன். முடிந்த அளவு உண்மையை மட்டும் என்கிட்ட பேசுங்க. உங்களுக்கு என்ன இன்றைக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியிலேருந்து ஒரு அம்மா வர்றாங்க என்னை பார்க்குறதுக்கு. அப்பாயின்மெண்ட் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வாங்கியிருக்காங்க. ஒரு நாளைக்கு 5 பேருக்கு மட்டுமே அப்பாயின்மெண்ட்டை நான் கொடுக்குறேன். 5 பேருக்கு மேலே என்கிட்ட பேச முடியாது. 1 மணி வரைக்கும் தான் அலுவலகத்தில் இருப்பேன். ஏன்னா 1 மணிக்கு மேலே பெண் வீடு மாப்பிள்ளை போக வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறேன். நிறைய பேருக்கு முடிச்சு கொடுக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறேன். அனைவருக்கும் விரைவில் நான் ஏற்பாடு செய்து தருகிறேன். சரிங்களா? நீங்கள் கொடுப்பதை நான் பெற்றுக்கொள்கிறேன். நான் நீங்கள் எவ்வளோ பணம் கேட்டாலும் நீங்கள் கொடுக்குறத மட்டும் நான் வாங்கிக் கொள்கிறேன். யாரையும் கட்டாயப்படுத்துவது கிடையாது. கமிஷன் லட்சக்கணக்கில் கேட்பது கிடையாது. சரிங்களா? ஒரு முறை எல்லோரும் நேரில் வாங்க, அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. நன்றி. அவர் பேசிய ஆடியோவை கேட்டு பாருங்கள். இப்போல்லாம் சப்ஸ்கிரைப் எல்லாருமே பண்ணிடுறீங்க, ரொம்ப சந்தோஷம். அதேமாதிரி நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு அதில் ஒரு சப்ஸ்கிரைபர் ஒன்று இருக்கும். சரிண்ணா? அதாவது சப்ஸ்கிரைபர் வந்து எல்லாருமே நீங்கள் பண்ணிடுறீங்க. லைக் பண்ணிக்கோங்க எல்லாருமே. ஏன்னா லைக் பண்ணால் தான் இந்த வீடியோ எத்தனை பேர் பார்க்குறீங்க அப்படிங்கிறது தெரியும். லைக் பண்ணுங்கள். வேறு யாருக்கும் இதை அனுப்புறாருன்னா ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஆடியோ கேளுங்க. யாரு? ஹலோ, வணக்கம். வணக்கம். நான் நாமக்கல்லேருந்து பேசுகிறேங்க சார். யாரு? சுப்பிரமணியங்க. உங்களுக்கு இது அனுப்பிச்சுட்டேன் பாருங்க. இந்த ஆஃபீஸுக்கு வந்துட்டு இருக்கேன், வந்துட்டு பார்க்குறேங்க ஐயா. அது கொஞ்சம் பாருங்க. நான் ஆதார் கார்டு இது அனுப்பிச்சுட்டுங்க. எனக்கு அழுகுதுங்க. சரி சரி. அது ஒரு 5 நிமிஷம் நான் இப்போ டிரைவிங்கில் இருக்குங்க. ஓரமாக நிறுத்திட்டு கூப்பிட்டுங்களா? ஒரு 5 நிமிஷம் கழிச்சே கூப்பிடுங்க. சரிங்க சார். சரி. ஹலோ. ஹலோ சார், வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ ஒரு திருச்சியில் இருந்து ஒரு பொண்ணு பேசுறீங்களா சார்? சொல்லுங்க. அது நான் வந்து சின்ன வயசுலேருந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டாள் சார். அன்புக்கு பாசத்துக்கு ஏங்கினாலே முதல்ல எங்கள் அப்பா வந்து சின்ன குழந்தையில எங்களை விட்டுட்டு போயிட்டாரு. வேற மனைவியோட போயிட்டாரு. நான் சிறுசுலேருந்து அம்மா வேணும், தம்பி தங்கச்சி எல்லாம் வேணும் அப்படின்ட்டு நான் சிறுசுலேயே கஷ்டப்பட்டு ஒரு இடத்துல ஆடு மாடு மேய்ச்சி அவங்களுக்கெல்லாம் பேத்தினேன். இப்பயும் மனைவி கல்யாணம் முடிச்ச மனைவி, 2வது ஒரு மனைவி கல்யாணம் முடிச்சேன். இப்போ 30 வருஷம் ஆயிடுச்சு கல்யாணம் முடிச்சு. சரி. ஒரு பையன் இருக்கான், ஒரு பொண்ணு இருக்கு. சரி. அது பாருங்க, அந்த என்னுடைய மனைவி வந்து அவங்க தங்கச்சி வீட்டுக்காரு கூட தான் ரொம்ப பாசமா இருக்குது. இதை பார்த்து நான் கண்டிச்சதுக்கு அது நீ செத்துடுறா அப்படின்னு தான் சொல்ற அளவுக்கு இருக்கு. அப்ப நம்ம வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம பிள்ளைய ஒரு சேர்க்கை பிடிச்சி படிக்கிறது யாரு கூட சேர மாட்டேன். முதல்ல கல்யாணம் முடிச்ச புதுசுல நீ வெறும் பையனுக்கு வந்துட்டேன்னு சொல்லிச்சு. அதுக்கு நகை செஞ்சு ஒரு இடம் 2 இடம் வீடு வாங்கி நல்ல வசதியா தான் இருக்கும். சரி. பையனை படிக்க போட்டோம், பொண்ணு கல்யாணம் முடிச்சு கொடுத்தாச்சு. இவ்வளவு இருந்தும் கடைசி நேரத்துல இந்த வார்த்தையை நான் சொல்லும் போது இந்த மாதிரி ஒரு வீடியோல நான் அவங்க பேசின வீடியோல நான் பார்த்துட்டேன். சரி. பார்த்துட்டு கேட்டதுக்கு நீ செத்துடுறான்லாம் சொல்றாங்க தவிர நான் செஞ்ச தப்பு மன்னிச்சுக்கோ, நான் நல்லபடியா இருக்க வாழ்றேன்னு சொல்லல. சரி. இப்ப அதுல இருந்து கேட்டுக்கங்க. இப்போ ஒரு 3 மாசமா வீட்டுல ஒரே நிம்மதி இல்லை. சரி. வீட்டுல ஒரு பசுமாடு வேற வச்சிருக்கேன். சரி. நீங்க சொன்னீங்கல்ல, இந்த ஒரு பாசத்துக்காக ஒரு ஏங்கி இருக்கு. நான் இது நம்மள மாதிரி யாராவது ஒரு பாசத்துல ஏங்கினவங்க இருந்தாங்கன்னா, என் தாய்க்கு 80 வயசு ஆச்சு, அம்மா இருக்காங்க. எங்க ஊர்லயே கேட்டாலும், நாங்க இருக்கிற ஊர்ல கேட்டாலும், நான் இருந்த இடம் வந்து நான் வேலை செஞ்ச இடம். நான் வந்து டைல்ஸ் கொத்தனாரு, கட்டட வேலை செய்வேன், பெரிய மேஸ்திரி தான். இவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு கடைசி நேரம் பிரயோஜனம் இல்லாம பையன்கிட்ட கேட்டா அவங்கிட்ட எப்படி நடிக்கிறாங்கன்னா, நான் உழைக்கிறது போற உங்களுக்கு தானே கொடுக்குறேன், தங்கச்சி கொடுக்குறேன், இப்படி குறை சொல்றாரு அப்படின்னு அந்த பிள்ளைய மனசை மாத்தி நம்ம பேச்ச கேட்காத அவங்க செய்யறாங்க. இப்ப நான் என்ன கேக்குறேன்னா, உங்களுக்கு எத்தனை பையங்க? 2 பையன் இருக்கான். 2 பையன், ஒரு பொண்ணு. ஆமா. 2 பையனுக்கு ஒரு பையன் வந்து முடியாத பையன், அம்மா இருக்குது.
அது அந்த பையனோட அம்மா இறந்து போச்சு. எங்க அம்மா தான் இறந்து. எப்படி புரியல? எங்க அம்மா இருக்கு சார். சரி, உங்களுக்கு 2 கல்யாணம் முடிச்சிருக்கீங்க. ஆமா ஆமா ஆமா. 2 கல்யாணம் முடிச்சு நிம்மதி இல்ல. முதல்ல இறந்துருச்சு. முதல் மனைவிக்கு ஒரு குழந்தை. குழந்தை பிறக்கும்போது ஆபரேஷன் பண்ணி எடுத்தது. சரி. இறந்துருச்சு. சரி. அந்த பையன் இருக்கிறான். அந்த பையனுக்கு 30 வயசு ஆச்சு. ஆனால் கொஞ்சம் அவனுக்கு இந்த மனநிலை சரியில்லாம, உடம்பு சரியில்லாம தான் இருக்கிறான். சரி. நம்ம குடும்பத்தில் நான் எனக்கு இதை நினைச்சு தற்கொலை பண்ணிடலான்னு கூட மனசு இல்லை. அவ்வளோ வெட்டி போட்டுட்டு போயிடணும்னு ஒரு மனசு ரொம்ப வெறுப்பா இருந்துச்சு சார். சரி. அந்த சூழ்நிலையில 2வது இந்த சுருக்கமான புத்தி வைக்கக்கூடாது. உலகத்துல மனுஷனா இருந்தா எல்லாம் கஷ்டம் வரும். ம். நம்ம அம்மாவை பார்க்கணும், தம்பி பையனை பார்க்கணும். ம். ம். நம்ம அப்படி சாதாரண முடிவு எடுக்கக்கூடாதுன்ட்டு ம். அப்படியே மனசை வச்சுட்டு இருக்க சார். நான் இப்படி நம்மள மாதிரி யாராவது பாசத்துக்கு ஏங்குறவங்க இருந்தா வேணா சேர்ந்து வரலான்னு ஒரு எண்ணம் இருந்துச்சு. ஆ. மனைவி என்ன சொல்றாங்க, என்னைக்குனாலும் போகலாம் வரலாம், எங்கனாலும் போய்க்கோ வந்துக்கோ, ஆ. ஆ. உனக்கு எனக்கு சம்பந்தம் வேண்டியதில்லை. ம். இல்லை கேட்டா அம்மா கூட சேர்றாங்க. சரிங்கய்யா, இப்ப ஆ நான் என்ன கேட்கறேன்னா, ஆ உங்களுக்கு 2 பையங்க ஒரு பொண்ணு. ஆமா. அந்த பையன் எங்க அம்மா கூட இருக்கான். மூத்ததார் பையன். மூத்த பையன் உங்க அம்மாவோட இருக்காப்ல? எங்க அம்மா கூட இருக்கான். இந்த அம்மாவோட இருக்காப்லையோ? இந்த பையன் நான் உனக்கு பொண்டாட்டி கிடையாதுன்னு முதல்ல மிரட்டிக்கிட்டே இருந்தாங்க. ஆ. ஆ. அதை சொல்லவும் நானும் அம்மாவும் தம்பியா அவனுக்கு தனியா வீடு கட்டி கொடுத்துட்டேன். யாருக்கு? முதல் சம்சாரத்து பையனுக்கா? பையனுக்கும் எங்க அம்மாவும் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு வீடு 5 லட்சம் ரூபாய்க்கு கட்டி கொடுத்தாச்சு. சரிங்கய்யா, இப்ப உங்களுடைய மூத்த சம்சாரத்துக்கு ஒரு பையன், அந்த பையனும் உங்க அம்மாவும் ஒன்னா இருக்காங்க. ஆமா ஆமா ஆமா. தெளிவா நான் கேக்குறேன். ஏன்னா 2வது பையனும் பொண்ணும் உங்க 2வது வீட்டு அம்மா கூட இருக்காங்க. ஆமா. 2வது பொண்ணுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்தாச்சு. ஒரு குழந்தையும் இருக்கு. ரைட். ஓகே ஓகே. இப்ப நான் என்ன கேக்குறேன்னா, உங்க அம்மா கூட அந்த பையன் இருக்காப்ல, 2வது மனைவி கூட ஒரு பையன் இருக்காரு. அப்போ அவங்க கூட தான் இருக்கு. நீங்க இருக்கிறது 2வது மனைவி கூட தானே இருக்கீங்க? ஆமா ஆமா. ரைட். ஆனா இப்ப உங்க தங்க, அதாவது அவங்க 2வது மனைவியோட தங்கச்சி வீட்டுக்காரோட தான் உங்க வீட்டம்மா பேசுது. ஆமா ஆமா. அதான் உறவு ரொம்ப. அவங்க எப்படி நினைக்கிறாங்கன்னா, நீ இருந்தாலும் போனாலும் பரவாயில்ல. ஹலோ. சொல்லுங்க. நீ இருந்தாலும் போனாலும் பரவாயில்ல, ஆனா குழந்தைங்க அவங்க பேச்சு கேட்கறாங்க. அதாவதுங்கய்யா, நான் என்ன கேக்குறேன்னா, இப்ப உங்க வீட்டம்மாவுடைய தங்கச்சி வீட்டுக்காரருக்கும் உங்க வீட்டம்மாவுக்கும் பழக்கம் இருக்குன்னு சொல்றீங்க. ஆமா ஆமா. அது கல்யாணம் முடிக்க முன்னாடி இருந்திருக்கு. 30 வருஷமா தான் இருக்கு. எனக்கு தெரியாமையே இருந்துருச்சு. ரைட். இது உங்க பையங்களுக்கு தெரியுதா? பையங்களுக்கு சொல்லிட்டேன். பையன் ஒரு வட்டம் சொன்னா எதிர்த்து பேசவும் நானு, ஏண்டா உனக்கு ஒரு மனைவி நீ லவ் பண்ணி நீ புருஷனா இருந்துக்கட அடையாளமா, நான் வேற ஒருத்த கூட சேர்ந்துட்டா சும்மா இருப்பேடான்னு கேட்டேன். அப்படி சொன்னோன்னு அவன் அழுதுட்டு எதுவும் பேசவே இல்லை. பாப்பா என்ன சொல்லுது, எங்களுக்காக வாழ வேண்டியதானே. யார உங்களை சொல்லுதோ? ஆமா. நாங்க பிள்ளைங்க இருக்கோம்ல, நீங்க எங்களுக்காக வாழணும். சரி. இப்போ உங்க வீட்டம்மா உங்க கூட ஆசபாசமா இருக்கிறது கிடையாது? இல்ல இல்ல. ஆமா ஆமா. ஆனா அவங்க தங்கச்சி வீட்டுக்காரரோட ஆசபாசமா இருக்குது. ஆமா. ஆனா இப்ப ஒரு 6 மாசமா அங்க போறது இல்ல வர்றது இல்ல. ஆனா நான் சண்டை போட்டேன். யாரு வரல போல? அவங்க வீட்டுக்கு போக கூடாது வரக்கூடாதுன்னு சண்டை போட்டேன். பேச மாட்டாங்க. யார? உங்க வீட்டம்மாவா? ஆமா. அவங்க வீட்டுக்கு போக. ஆமா. உங்க வீட்டம்மா வயசு என்ன? அதுக்கு 48 வயசு ஆச்சு. 48 வயசு ஆச்சு. உங்களுக்கு வயசு என்ன? எனக்கு 53 வயசு ஆகுது. சரி. ரைட். ஓகே. இப்போ எவ்வளவு நாளா போகாம இருக்காங்க? இப்ப ஒரு 2-3 மாசம். நான் ஒரு 6 மாசமா தான் சண்டை போட்டதுக்கு தான். சரி. இப்ப கரெக்டா தானே இருக்காங்க. பிறகு கல்யாணம் எதுக்கு முடிக்கணும்னு நினைக்கிறீங்க? அது இருந்தாலும் ஒரு வெறுப்பா இருக்காங்களேன்னு ஒரே கஷ்டமா இருக்கு. உங்களோட ஆசபாசமா இல்ல, அதனால இருக்கணும்னு நினைக்கிய. சரி. அப்படி நீங்க தனியா சேர்ந்து ஒருத்தரோட வாழணும்னு நினைக்கும் பொழுது உங்க வீட்டம்மா அந்த அம்மாவை போய் சண்டை போடாதா? அது சண்டை போடக்கூடாதுதான். நான் இப்ப நல்லா உறுதியா கேட்டுட்டு தான் சொல்லணும். அவங்களே வேற கல்யாணம் முடிச்சுன்னு சொல்லிட்டாங்களோ? அப்ப நான் உங்களை பத்தி எதுவுமே கிடையாது அப்படிங்கிறாங்க. சரி. உங்க பிள்ளைகள் பையங்க சண்டை போடுவாங்களா? பிள்ளைங்க எங்களுக்கு அப்பா வேணும் அம்மா வேணும் அப்படின்னு
ரொம்ப கன்ஃபியூஸ் பண்றேன். சரிங்கய்யா, இருக்கட்டும். இப்ப நீங்க என்ன முடிக்கணும்னு நினைக்கீங்களா? எதுக்கு எனக்கு கால் பண்ணீங்க? அதுக்கு தான் கேக்குறேன். உங்களுக்கு இப்ப வேணும், இப்ப உங்களுக்கு ஒரு துணை வேணுமா? மனைவி கல்யாணம் முடிச்சு நல்ல முறையில அவங்க கடைசி வரை பாத்துக்கிருவீங்களா? அதான் சார், நான் எனக்கு இப்ப 53 வயசு ஆச்சு சார். எந்த ஊர்லயும் விசாரிச்சாலும் சரி, நாங்க இருக்க இடத்துல 30 வருஷம் இருக்கிறோம். அங்க விசாரிச்சாலும் சரி எந்த குறையும் சொல்ல முடியாது சார். அந்த அளவுக்கு தான் நான் ஒரு பிடிச்சு இருக்கோம். எந்த பழக்கமும் யாரு கூட சண்டை போடுறது பேசுறது இருக்காது. இப்போ ஒரு மனைவி இருக்கும்போது இன்னொரு கல்யாணம் நீங்க முடிக்க முடியாதுல்ல? ஆமா. ஆமா, டைவர்ஸ் வாங்கினா தான் முடிக்க முடியும். டைவர்ஸ் வாங்காம முடிக்க முடியாது. அதுக்கு இப்ப நீங்க சில பெண்கள் வந்து சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கிறோமே. அப்படி இடத்துலன்னா கொஞ்ச நாளைக்கு இருந்துடலாம். அவங்களுக்கு நீங்க என்ன செய்வீங்க? உங்க மனைவி பிள்ளைங்க வந்து பிரச்சனை பண்ண மாட்டாங்க? அதான் பண்ண மாட்டாங்க. நம்ம ஒரு 6 மாசத்துக்கு ஒரு வட்டம் இந்த பிள்ளைகளை பேர பிள்ளைகளை போய் பார்த்துட்டு அப்பா ஒரு இடத்துல வேலைக்கு இருக்கேன்னு சொல்லிட்டு வந்துட வேண்டியதான். ஓ, அப்படி நீங்க தெரியாம இருக்குன்னு நினைக்கிறீங்க? அப்படி அதாவது வீட்டுக்கும் தெரியாமலும் இருக்கணும்னு நினைக்கிறீங்க? அப்படி இந்த வீட்டுக்கு தெரியும் போது கொஞ்சம் பொம்பளை பிள்ளை அதிகமா பாசம் வச்சிருக்கு சார் நம்ம மேல. சரி. அது ஒரே அளவு குத்து கூப்பாடு ஓட்டுரும். அதனாலதான் கொஞ்சம் பயந்துட்டே இருக்கேன். அதாவது நீங்க நினைக்கிற விஷயம் என்னன்னா, உங்க மனைவி உங்க விட ஆசை பாசமா இல்லாம இருக்கிறாங்க, அதனால நீங்க வேற ஒரு துணை வேணும்னு நினைக்கிறீங்க. ஆமா சார், அதேதான். ரைட், ஓகே, இருக்கட்டும். ஆனா வீட்டுக்கு தெரிஞ்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமா. சரி, ரைட், ஓகே. நம்ம சொல்லிக்கலாம். எப்பா தம்பி பாப்பா, நீங்க அப்பாவுக்கு நிம்மதி இல்லாம இருக்குப்பா, நான் என்ன செய்யட்டும், எனக்கு சந்தோஷமான தேவைப்படுது, அதனால நான் இருக்கப்பா, உங்களுக்கு எந்த குறையும் இல்லாம பாத்துக்கிறேன்னு சொல்ல வேண்டியதான். சரி, உங்களுக்கு வருமானம் என்ன வருது? நான் வந்து கட்டட மேஸ்திரி, கொத்தனாரு வேலை பார்ப்பேன். எவ்வளவு வருமானம் வருது? வருமானம் எனக்கு குறைஞ்சது 1300 ரூபா சம்பளம். 1300 ரூபா சம்பளம். ஆமா. உங்க மனைவி, இப்ப இருக்கிற மனைவி குழந்தைகளுக்கு எவ்வளவு அதை கொடுப்பீங்க? நாங்க சம்பளம் அப்பக்கப்ப கொஞ்சம் கொடுத்துருவேன். நான் நல்லது கெட்டதுக்கு இந்த செய்முறை பண்ணுவாங்கல்ல, அதுக்கு இதுக்கு இந்த பிள்ளைங்க வந்துட்டா அந்த காசு வந்து வச்சிருக்க மனசு வராது சார். எல்லாத்தையும் செஞ்சிருவீங்க? அங்க கொஞ்சம் கொடுப்போம். இப்பதான் ஒரு 6 மாசமா ஸ்டிக்கா நம்ம யாருமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்களேன்ட்டு நான் இனிமேல் பட ஒரு ஒழுக்கமா தனியா ரூபா வச்சுக்கிருவோம் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கேன். எவ்வளவு வச்சிருக்கிய? இப்ப ஒரு பசுமாடு ஒண்ணு இருக்கு சார், வாங்கியிருக்கேன். அதை யாரு பாக்குறா? நான் தான் ஒரே ஆளுதான் கஷ்டப்படுறேன். சாணியல்ல தூத்தல்ல. நீங்க வேலைக்கு போயிட்டேன்னா பகலுக்கு அதை யாரு பாப்பா? பகல்ல வந்து காலையில் நல்லா இற வச்சுட்டு வந்துருவேன். சரி, நான் வீடியோ அனுப்புறேன் நாளைக்கு. அந்த கண்டுக்குட்டி மாடு இது வீடியோ எடுத்து அனுப்புறேன். சரி, அதுக்கெல்லாம் நேரம் இல்ல. இப்ப நான் சொல்ல கேளுங்க. சரி சார். பகல் முழுக்க அப்ப மாடு சும்மா தான் கிடக்கும். ஆமா சார், பகல்ல காலையில இற வச்சிருக்கேன் சார் ஃபுல்லா. உங்க வீட்டம்மா பையங்க அதை பார்க்க மாட்டாங்க? சொல்ல மாட்டாங்க. பையன் வந்து வேற இடத்துல மதுரையில் இருக்கான், வேலை பார்க்கறேன். பொண்ணு கட்டி கொடுத்தாச்சு. அப்போ நீங்களும் உங்க வீட்டம்மா தான் இருக்கீங்க? நாங்க 2 பேர் தான் இருக்கோம். 2 பேர் இருந்தாலும் சும்மா பேருக்கு வீட்டுக்கு வெளியே இந்த மாதிரி மனைவி கணவன் மாதிரி இருந்துக்கிறோம். ஆனா உள்ள கஷ்டமா இருக்கும், வெளியே காட்டிக்கிற மாட்டோம். உள்ள பேச்சுவார்த்தை எதுவும் கிடையாது? ஆமா, பேச்சுவார்த்தை கிடையாது. இப்ப வந்து உங்க துணிமணி எல்லாம் யார் துவச்சு போடுதா? சாப்பாடு யார் ஆகி கொடுக்கா? துணிமணி துவைச்சிடாது, அது பிள்ளைய சொல்லியிருக்காங்கல்ல, துணிமணி துவைச்சு போட்டணும். சாப்பாடு சண்டை போடக்கூடாது, எது கொடுத்தா வாங்கிக்கணும், கொடுக்காட்டா இருக்கணும், உங்க பாட்டுக்கு அவங்க பாட்டுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. துணிமணி துவைச்சு போட்டுறாங்க. சாப்பாடு சாப்பாடு ஒரு நாள் செய்வோம், ஒரு நாள் செய்யாம இருப்போம். அப்ப சாப்பாடு கடையில அரிசி எல்லாம் வாங்கி போட்டுருவேன். அரிசி எல்லாம் வாங்கி போட்டுருக்கீங்க? வீட்டு பொருளை வாங்கி போடுவேன், அவங்க செஞ்சு கொடுத்துருவாங்க. நான் நீங்க வாங்கி போட்டா செய்வேன், இல்லாட்டா செய்ய மாட்டேன் அப்படின்னு பிள்ளைகிட்ட சொல்லிடுவாங்க. சரி. இப்ப உங்களுக்கு வந்து ஒரு அதாவது ஒரு இல்லற வாழ்க்கையும் உங்களுக்கு தேவைப்படுது இந்த வயசுல. ஆமா, அவன் இல்லறி தேவைப்படுது. ஒரு மனசு திருப்தி இல்லாம இருக்குல்ல. ஆனா நம்மளை விட கஷ்டமான ஒண்ணுக்கு சேர்த்தா அதே நீயே தஞ்சன்னு இருக்கணும். அந்த மாதிரி இருந்தா நல்லா இருக்கும். நீங்க எந்த மாவட்டத்துல இருக்கீங்க? விருதுநகர் மாவட்டம். விருதுநகர் மாவட்டம். சரியா. சரி, இப்ப வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி சேர்ந்து வாழ்ற மாதிரி ஒரு இடம் வேணும். வெளியூரா இருந்தாலும் அங்க போய் இருக்கலாம். வெளியூர் போய் அங்க போய்
நீ ரைட்டு. இப்போ நீங்க வெளியூர்ல போய் வேலை செஞ்சு இன்னொரு அம்மாவோட வாழ்ந்துகிட்டு இருந்தீங்கன்னா வீட்டுக்கு எப்படி பணம் பணம் அனுப்பணும்ல சாப்பாட்டுக்கு? ஆமா, அவங்களுக்கு இந்த பிள்ளைகளுக்கு எல்லாம் ஏதாவது கொடுக்கணும். இந்த பேர பிள்ளைகளுக்கு மொட்டை எடுக்க செய்ய கேட்பாங்கல்ல. சரி, இவங்களுக்கு கொடுப்பீங்களா? அடுத்து அங்க சேர்ந்து வாழ்றவங்களுக்கு கொடுப்பீங்களா? அங்கேயும் கொஞ்சம் இங்க கொஞ்சமா கொடுக்கணும். மாசம் உங்களுக்கு எவ்வளவு உழைப்பீங்க? மாசம் அதான் ஒரு 30,000 ரூபான்னா ஒரு குறைஞ்சது ஒரு 20,000 வச்சுக்க வேண்டியது. அங்கிட்டு 10 இங்கிட்டு 10 கொடுக்க வேண்டியதான். ஓ, அப்படி. இப்ப போற வீட்டுல வந்து வாடகை வீடா இருந்துச்சுன்னா வாடகை 5,000 7,000 கேட்பாங்க. என்ன செய்விய? ஆமா, அது அதுக்கெல்லாம் பார்க்கணும். அதுக்காக பார்க்கணும். சரி, ரைட்டு. சரி, உங்க போட்டோவும் ஆதார் கார்டு அனுப்புங்க, பார்த்துட்டு கூப்பிடுறேன். சரி சார், சரி சார், ரைட். சரி.